ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஷாப்பிங் இது. சேலத்தில் வந்து இந்த லட்சுமி பொட்டிக் இருக்காங்களா, அவங்க வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவங்க ஸ்டோரி போட்டதுலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சாரீஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னாவே இந்த பெரிய பெரிய ஷாப்பில் தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு 4 சாரியே தான் திரும்ப திரும்ப எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துட்டு இருந்தனால, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறது இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போதே செம்மையா ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஷூ எல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ் கூட போயிருக்க மாட்டோம். அந்த ஷூ வந்து ஏதோ கடிக்குது கடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தா. அப்புறம் போட்டு 2 பேர் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் இன்விடேஷன்ல தான் போயிருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எக்ஸ்போல வந்து saree எல்லாம் எடுத்ததில்லை. சாரின்னு இல்லை, எதுவுமே நான் எக்ஸ்போல வந்து வாங்கினதில்லை. ஏன்னா அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் பெருசாக எடுக்க மாட்டேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் நான் நினச்சதை விட ரொம்பவே வந்து க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. வண்டி கூட பார்க் பண்ண இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு அக்கா கரெக்டாக வண்டி எடுத்தாங்க. கொண்டு போய் நம்ம அங்கே வண்டி பார்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு நானும் பாப்பா வந்து உள்ள வந்து கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து saree வந்து ஒரு 4 saree எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தேன். கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் வர இருக்கறனால சரி ஒரு 4 saree எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. போகும்போதே நிறைய வெளியில வந்து நிறைய இந்த கடல்லாம் போட்டிருந்தாங்க. சரி வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டோம். சொல்லப்போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட நிறைய saree கலெக்ஷன் இருந்துச்சு. ரேட்டுமே நான் என்ன நினச்சேன்னா எல்லாமே 2000 மேலே தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 1000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. எதுவுமே நம்ம இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் க்ரௌட் அதிகம். பில் போடுற இடத்துல க்ரௌட் எதுவும் பெருசாக இல்லை. நம்ம பில் மட்டும் போட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு பவுச் மட்டும் பாப்பா வாங்க ஸ்கூலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே 200 பக்கம் சொன்னாங்க. எனக்கு மனசே இல்லை, சரி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. பக்கத்துலேயே கிளிப்பெல்லாம் இருந்துச்சா, சரி இந்த கேஷ் கிளிப்பு சரி சும்மா போய் பார்க்கலான்னு தான் பார்த்தா சும்மா போய் பார்க்கலான்னு தான் போனோம். அதுவே வந்துட்டு 150 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. வேணவே வேணாம் வா, உனக்கு நான் வந்து டிமார்ட்ல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் டிமார்ட் இருந்தனால 2 பேரும் கிளம்பி டிமார்ட் போயிட்டோம். சொல்லப்போனால் நான் இங்கே தான் எக்ஸ்போவுக்காக கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி டிமார்ட் போனால் டிமார்ட்ல அதை விட கூட்டமாக இருக்குது. நான் எங்கடா எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் டிமார்ட்ல வந்து கொஞ்சம் நம்ம நகர்றதுக்கு கூட இருக்கு. நான் நினச்சேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனேன். ஆனால் ரொம்ப க்ரௌடு. பெருசாக எந்த திங்ஸும் வாங்குற ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில நூடுல்ஸ் மட்டும் எடுத்தோம். இந்த கொரியன் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நூடுல்ஸு ஸ்நாக்ஸு அது மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டீ கப் வந்து பாப்பா கேட்டா அப்படின்றதுக்காக எடுக்க போகிறோம். நம்மான்னு கீழே போட்டோன்னா கூட ஐயோ உடஞ்சிருச்சா பில் பேப்பர் சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி பார்த்தேன். பார்த்தா பில் வந்து பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஹைலைட் 2 விஷயம் இருக்குது. நான் வந்து அது கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிரர் வந்து ஆக்சுவலாக 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் வந்து இந்த பேக்கில் இந்த மிரர் இல்லாத கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க 90s கிட்ஸ். ஸோ அதை பார்த்தோன்னா ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு அதை ஒன்று எடுத்துட்டோம். எடுத்துட்டு பில் போடுறதுக்காக போனோம். கொஞ்ச நேரம் பாப்பா வந்து நீ பில் போடுறதுக்கு வெயிட் பண்ணுன்னு அந்த சரி கிளிப்பெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதை போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்க பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருந்தா. கடைசியாக பார்த்தா ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தா. இந்த டிமார்ட்ல எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி தெரியல. நம்ம எடுக்கும் போது எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பில் போட போனாலே 4 பொருள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2000 3000 சொல்லி பில் சொல்லுவாங்க. வேறு ஆப்ஷன் இருக்காது, வாங்கிட்டு தான் வருவோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியில் வந்துட்டு வெஜிடேரியன் ஹோட்டல் வந்து நான் சாப்பிட வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே, வேறு ஆப்ஷனே இல்லை, வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ஹோட்டல். இது வந்து சேலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் வந்துட்டு வர ஹோட்டல். ஆனந்த விலாசா என்னன்னு சொல்லி கரெக்டாக பேர் தெரியல. போய் பார்த்தா நான்வெஜ்ஜே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வெஜ்ஜில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா, வெஜ்ஜில் இவ்வளோ டேஸ்டான ஃபுட்டெல்லாம் இருக்குமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இந்த ஹேண்ட்மேட் பொருளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் இன்னொன்று என்ன ஹைலைட்னா, நான் வந்து டிமார்ட்ல அந்த மிரர் காட்டினேன்ல, அந்த மிரர் வந்து நான் 100ன்னு சொல்லி வாங்கினேன் டிமார்ட்ல. ஆனால் அதே மிரர் சேம் அதே டிசைனில் தான் இங்கே இருந்துச்சு. இங்கே எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி கேட்டால் 200 சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 100 வந்து அதிகம். வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேக் கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நமக்கு இந்த பேக்கெல்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு நமக்குன்னு சொல்லி சும்மா எல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். சொல்லப்போனா இன்னைக்கு வந்து நான் வந்து 4 saree எடுத்தேன். ஒரு saree வந்து அக்காவுக்கு கொடுத்துட்டேன். அக்காவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு saree கொடுத்துட்டோம். 3 saree தான் வந்து நான் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். அந்த 3 saree தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோல வந்து காட்டுறேன். எப்படி ஓகேவா என்னன்ற மாதிரி நீங்க பாருங்க. மேபி நீங்க எக்ஸ்போ போற மாதிரி இருந்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ளூ கலர் ஆக்சுவலாக 2 ப்ளூ கலர் இருக்கும். அதை நான் கவனிக்காமலே எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் ஓகே தான். 2க்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்ச சாரினா அந்த பாப்பா இப்போ வேர் பண்ணுறாள் அந்த ப்ளூ கலரு. இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது சரி ப்ளவுஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம்.